அப்பா ஒப்படைத்த கட்சியை காங்கிரஸோடு இணைத்தார். மீண்டும் அப்பா துவக்கிய கட்சியை தானே துவங்கி நடத்தி வருகிறார். வார்த்தைகளை அளந்து பேசும் வாசன் பற்றிய ஒரு பார்வை உங்களுக்காக. கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார். ஜி.கே. வாசனின் முழு பெயர் இதுதான். 52 வயதாகும் வாசன் பிறந்தது சுந்தர பெருமாள் கோயில் கிராமம். வசிப்பது சென்னை ஆழ்வார்பேட்டையில். பெருநகரத்தில் வாசன் வசித்தாலும் அவரது இல்லம் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தின் அடையாளமாகத்தான் மூப்பனார் மறைவுக்கு பின்பும் நீண்டு கொண்டிருக்கிறது. ஆழ்வார்பேட்டை வாரன் சாலையில் மூப்பனார் வசித்த பிரம்மாண்ட வீட்டில்தான் அவரது சகோதரர்கள், சகோதரர்களின் பிள்ளைகள் என எல்லோரோடும் வாசன் வளர்ந்தார். இப்போது அந்த வீடு இடிக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த குடியிருப்பில்தான் இனி வாசனின் கூட்டு குடும்பம் தங்க போகிறது. புதிய வீடு கட்டப்படும் வரை வாசன் பக்கத்து சாலையான அசோகா சாலையில் வாடகைக்கு குடிபோயிருக்கிறார். மூப்பனார் இருந்தவரை அவரைத்தான் வீடு முழுக்க தலைவர் என்று அழைப்பார்கள். அவரது மறைவுக்கு பின் தமாகவுக்கு பொறுப்பேற்ற வாசனையும் ஒட்டுமொத்த குடும்பமும் தலைவர் என்று அழைக்க துவங்கியது. அந்த வீட்டில் 40 வயது உறுப்பினரும் இருக்கிறார், 15 வயது உறுப்பினரும், 80 வயது உறுப்பினரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக வயதை கடந்து வாசனை வீட்டில் தலைவர் என்றுதான் அழைக்கிறார்கள். வாசனுக்கு ஒரே மகன். தனது அப்பாவின் பெயரையே மகனுக்கு வைத்திருக்கிறார். பெயர் பிரணவ் கருப்பையா. மூப்பனார் இருந்த வரையில் அந்த கூட்டு குடும்பத்தின் நிர்வாகம் முழுக்க வாசன் கையில் தான் இருந்தது. வாசன் அரசியலுக்கு வந்தவுடன் குடும்ப நிர்வாகத்தை மற்றவர்களிடம் கொடுத்து விட்டார். கட்சி வேலையிலேயே தனது பெரும் நேரத்தை செலவிடும் வாசன் குடும்பத்துக்காக செலவிடும் நேரம் மிகவும் குறைவு. சுற்றி இருப்பவர்களுக்கு மரியாதை தருவதில் ரொம்ப கவனமாக இருப்பவர் வாசன். 10 வயதானாலும் 70 வயதானாலும் அனைவரையும் சார் என்றுதான் அழைப்பார். ஒருமுறை ஒருவரின் அறிமுகம் கிடைத்துவிட்டால் அவர் பெயரை மறக்க மாட்டார். அடுத்த முறை பெயர் சொல்லி அழைப்பார். தமிழக தலைவர்களில் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக மாவட்ட அளவில் கட்சிக்காரர்களின் பெயரை தெரிந்து வைத்திருப்பவர் வாசனாகத்தான் இருக்கும் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. கார் பயணம் வாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். காரில் அதிகம் அலைய வேண்டாம் என்பது குடும்பத்தின் கட்டளை. ஆனால் வாசன் இன்னும் கட்டளையை மீறிக்கொண்டுதான் இருக்கிறார். இரவு நேரங்களில் டிரைவரை தன் இருக்கையில் அமரச் செய்துவிட்டு வாசனே கார் ஓட்டுவார். அசைவம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாக அளவாகத்தான் சாப்பிடுகிறார். டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் சென்னையின் குறிப்பிடத்தக்க வீரர். அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு நேரம் கிடைக்கும் போது மட்டும் டேபிள் டென்னிஸ் விளையாடுகிறார். மூப்பனாரோடு இருந்த மூத்த அரசியல்வாதிகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் இப்போதும் அவர்களை கவனித்துக் கொள்கிறார் வாசன். கட்சிகளை கடந்து அவர்களின் மருத்துவ செலவுகளை அவர்களுக்கே தெரியாமல் ஏற்றுக்கொள்கிறார். வாசனிடமிருந்து வார்த்தைகளை வரவழைப்பது மிகவும் கடினம். அவரது மன ஓட்டம் கூட இருப்பவர்களுக்கே தெரியாது. ஆனால் அடிக்கடி அரசியல் ரொம்ப மாறி போச்சு, ஓட்டுக்கு பணம் வாங்குகிற கலாச்சாரத்துல நாடு சிக்கிடுச்சு, நல்லவங்களுக்கு காலம் இல்ல போல என்பதை மட்டும் சொல்லிக் கொள்வார் வாசன். தமாகவிலிருந்து யாராவது போக முயற்சிப்பதை வாசன் கவனத்துக்கு கொண்டு வந்தால் அதை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. யாரை பற்றி குறை சொன்னாலும் விடுங்க சார், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும் என்பதுதான் வாசன் பதிலாக இருக்கும். ஒரு நேர்மையான அரசியல் கலாச்சாரம் உருவானால் தமாகவின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பது வாசன் எதிர்பார்ப்பு. வெற்றி தோல்வி கூட்டணி என எல்லாவற்றையும் கடந்து நேர்மை அரசியலை தன் கட்சியில் விதைக்க துவங்கியிருக்கிறார் வாசன்.